Hi students, இன்னைக்கு வீடியோல factors affecting nucleophilicity தான் பார்க்க போறோம். Actually last வீடியோல nucleophile nucleophilicity என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸும் அதோட ஆர்டரும் வந்து நம்ம செக் அவுட் பண்ணணும் இல்லையா? So nucleophilicity என்ன சொன்னோம்? The tendency or ability of a nucleophile to donate electrons during chemical reactions, during organic mechanisms அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? So ஒவ்வொரு நியூக்ளியோஃபைலுக்கு tendency is different based on some ஃபேக்டர்ஸ்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்க்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் பாருங்கள், இது எல்லாமே ஒரு ட்ரிக் தான். என்னென்னா இந்த கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சார்ஜ். யூஸ்வலாகவே நம்ம வந்து சார்ஜ் நியூக்ளியோஃபைல்ஸும் நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸ்னு லாஸ்ட் வீடியோ கிளாஸஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் பாருங்கள், OH மைனஸ்ங்கிறது வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ சார்ஜ் நியூக்ளியோஃபைல். இதோடைய கரஸ்பாண்டிங் நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா H2O. அதாவது இங்கே என்ன வேர்டு கொடுத்துருக்கேன்? கான்ஜுகேட் பேஸ். ஓகே, ஸோ கான்ஜுகேட் பேஸ் அப்படிங்கிறது அந்த சப்ஸ்டன்ஸோடைய பேஸ் பேர். ஸோ இப்போ அங்கே பாருங்க, OH மைனஸ் இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஹியர் which is always stronger nucleophile கொடுத்துருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுவோம், சார்ஜ் அண்ட் நியூட்ரல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு சார்ஜ் இருக்கோ அவங்களுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி தான் ரொம்ப கிரேட்டராக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் density வந்து ஜாஸ்தியாக இருக்கும். See, nucleophilicity increases when on increasing the electron density. See how the electron density, this negative charge is actually on oxygen இல்லையா? Already they have two lone pairs of electrons and now one more two electrons. So அப்போ என்ன பண்ணுது? எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த இடத்துல அதிகமாகிடுது. அப்போ என்ன சொல்லலாம்? Due to increase in electron density, the nucleophilicity, that is tendency to donate electron, is greater for OH minus னு சொல்லுவோம். Similarly, அமோனியாவுக்கும் NH2 மைனஸ்க்கும் பார்த்தீங்கன்னா this is more charged தான். என்ன பண்ணியிருக்கோம்? நிறைய எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கிறதுனால எலக்ட்ரான் டென்சிட்டி மோர்னு சொல்லிட்டு மோர் நியூக்ளியோஃபிலிசிட்டி ஃபார் NH2 மைனஸ்னு கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார்ஜ் அண்ட் வித்தவுட் சார்ஜ் அண்ட் வித்தவுட் சார்ஜ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஸ்பீஷியஸ் which have more electron density than greater nucleophilicity compared to that neutral nucleophiles அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே நம்மளுக்கு அந்த ஆர்டரில் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் கம்பேர் பண்ணணும்னா யாரோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி லோவராக இருக்குன்னா நைட்ரஜனுக்கு தான். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா நம்மளுக்கு ஏற்கனவே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியிலேருந்து டெஃபினிஷன் தெரியும். டெண்டன்சி டு வித்ட்ரா ஆர் அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். அவனையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டொனேட் பண்ணுற டெண்டன்சி அவனுக்கு குறைஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்மளுக்கு நைட்ரஜனுக்கு வந்து மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி ஹையராக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? அதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். யார் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவோ அவங்களுக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி இஸ் லோவர். ஸோ அவங்க பாருங்க, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர்னு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ ஆக்சிஜன் இஸ் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் அண்ட் ஈஸி டு டொனேட் எலக்ட்ரான்ஸ். அப்போ இவங்களுக்கு தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சார்ஜ் மட்டும் கிடையாது, நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவனோட சென்ட்ரல் ஆட்டத்தோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி லோவராக இருக்கும். ஓகே, லெஃப்ட் டு ரைட் நம்ம போனோம்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன படிச்சிருக்கோம்? லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின்னு நம்ம லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன அங்கே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஹென்ஸ் த நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீசஸ்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இது சால்வெண்ட் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ். இதில் நம்ம கீழே என்ன அப்சர்வ் பண்ணோம்னா போலார் சால்வெண்ட்டில் போலார் ப்ரோட்டிக்கில் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை போலார் ஏப்ரோட்டிக்கில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். போலார் ப்ரோட்டிக்னா என்ன? Those solvents which have protic, which have H plus with them, okay, they are said to be polar protic. Polar aprotic na enna? Actually aprotic na no protons in it. அப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா H plus டொனேட் பண்ணக்கூடிய அந்த புரோட்டான் வந்து மிஸ் ஆயிருக்கும். அவங்களே ஏப்ரோட்டிக். அப்ப H plus இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லலாம்? புரோட்டிக் சால்வெண்ட்னு சொல்லலாம். H plus இல்லை ஆனாலும் அவங்க போலார் நேச்சரோட இருந்தாங்க அப்படின்னா அதை போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் ஒருவேளை ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லுக் அட் த டெண்டன்சி. ப்ரோட்டிக்னா ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த இடத்துல ரெடியாக இருக்கும் இல்லையா? அப்போ we know from that periodic table fluorine has more hydrogen bonding tendency than iodine. அப்போ ஃப்ளூரின்ல என்ன ஆகிடும்?
ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு தன்னை இன்வால்வ் பண்ண போயிடும். அப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி ஃப்ளூரினுக்கு குறைஞ்சிடும். இதே அயோடின் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் டெண்டன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ அவனுடைய அவைலபிள் எலக்ட்ரான்ஸை உன்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், டொனேட் பண்ண முடியும். ஸோ ஹி இஸ் மோர் நியூக்ளியோஃபைல் வேரஸ் ஃப்ளூரின் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் அங்கே எங்கே பிஸியாகிடுறாங்க, ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு பிஸியாகிடுறாங்க. ஸோ அந்த ஒரு நேச்சர்னால ஃப்ளூரின் இஸ் லீஸ்ட் நியூக்ளியோஃபைல் அண்ட் அயோடின் இஸ் மோர் நியூக்ளியோஃபைல்ங்கிற பாயிண்ட்டை கிளாரிட்டியாக எடுத்துக்கங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏ ப்ரோட்டீன். இப்போ ஏ ப்ரோட்டீன்ங்கிறப்ப என்ன இருக்கு, இந்த இடத்துல H+A அவைலபிலிட்டி கிடையாது. அப்போ உங்களோட ஃப்ளூரினால இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் அங்கே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூரின் பீயிங் ஸ்மால் சைஸ், ஏற்கனவே 3 லோன் பேர்ஸ் வச்சிருக்கு, அது இல்லாமல் 2 எலக்ட்ரான்ஸ்ங்கிறப்ப பாரு ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரான் க்ரௌடட் ஆகிடும். அப்போ எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷனால என்ன பண்ணுவோம், உங்களோட ஃப்ளூரின் வந்து சைஸ் வேறு ஸ்மாலாக இருக்குது, எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ டெண்டன்சி டு டொனேட் எலக்ட்ரான்ஸ் அவங்களுக்கு அதிகமாகிடும். ஸோ இந்த புரோட்டான் இருந்தால் ஹைட்ரஜன் பாண்டிங் போயிடுறதுனால ஃப்ளூரின் வந்து லெஸ் நியூக்ளியோஃபிலிசிட்டின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இந்த H+ அவைலபிளாக இல்லைங்கிறப்ப இவங்களோட சைஸை வச்சு இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கிரேட்டருங்கிறத வச்சு நான் என்ன சொல்லிட்டேன், நியூக்ளியோஃபிலிசிட்டி ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ லுக் அட் திஸ். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதனால நியூக்ளியோஃபிலிசிட்டியும் கிரேட்டர்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் எடுக்கிறப்ப ப்ரோட்டிக் சால்வெண்ட்டா ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல I மைனஸ் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு வந்து பிக்கர் சைஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெண்டன்சி டு டொனேட் லோவர் எலக்ட்ரான்ஸ் கம்பேர் டு ஃப்ளூரிங்கிற ஒரு பாயிண்ட், அப்படி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷனும் அந்த இடத்துல தப்பாக போயிடும். ஸோ பி கிளியர் வித் தீஸ் டூ. லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பல்கினஸ் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அல்காக்சின்னு எடுத்துட்டோம், அல்காக்சிங்கிறப்ப RO மைனஸ்னு பாருங்கள். அப்போ CH3O மைனஸா இல்லை C2H5O மைனஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீத்தாக்சி குரூப் பல்கினஸ் கம்மியாக இருக்குது, அவனோட நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இதே வந்து அல்கைல் பிரான்ச் அதிகமாக பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட நியூக்ளியோஃபிலிசிட்டி அந்த இடத்துல கம்மியாகிடும். ஸோ இந்த 4 கீ பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணி இந்த 4 ட்ரிக் ஆஃப் கீ பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஆன்சரை கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஓகே.